அரையாண்டு விடுமுறையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் அதிக அளவு வெளியூர் வாகனங்கள் வருகையால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபிரகாம். ராமேஸ்வரம் உலக பிரசித்தி பெற்ற முக்கியமான சுற்றுலா தலம் என்பதால் தற்போது விடுமுறைக்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். தற்போது அரையாண்டு தேர்வு விடுமுறை, புத்தாண்டு விடுமுறை, கிறிஸ்துமஸ் விடுமுறை என பல்வேறு விடுமுறைகள் இருப்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம் தீவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அப்துல் கலாம், மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடம், அதேபோல் பாம்பன் பாலம், ராமேஸ்வரம் கோவில், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளை காண்பதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் கடந்த சில நாட்களாகவே ராமேஸ்வரம் தீவு பகுதியானது வாகன போக்குவரத்து நெரிசலால் முடங்கியுள்ளது. தற்போது 3வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் உள்ளூர்வாசிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பிட்ட 1 கிலோமீட்டர் கடப்பதற்கே 40 நிமிடங்கள் ஆவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மிகுந்த வேதனை அடைந்து வருகிறார்கள். அதனால் உடனடியாக ராமேஸ்வரம் தீவு பகுதியில் மாற்று சுற்றுப்பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஏற்கனவே அப்துல் கலாம் நினைவிடத்திலிருந்து ராமேஸ்வரம் கோயில் பகுதிக்கு செல்வதற்கு சுற்றுப்பாதை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்ட நிலையில் அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அப்படி செயல்பாட்டிற்கு வந்தால் மட்டுமே இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது முழுமையாக தீர்க்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆபிரகாம்.